கிடைக்கும், அத சூப்பரா சமைச்சு முடிப்போம்னு நான் நினைக்கவே இல்ல பாய். அம்மா, இதெல்லாம் நீங்க எல்லாம் இருந்ததுனால தான் இவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடிஞ்சிச்சு. பரவாயில்ல பாய். நம்ம புள்ளைங்க ஆன்லைன்ல நம்ம கடையை சேர்த்து விட்டதுல இருந்து வேற ஏரியால இருக்கிறவங்க கூட நம்ம கடையை அடையாளம் கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. ஆமாக்கா. அனு செஞ்ச ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு அந்த பெரிய வீட்டுக்காரங்க நிறைய ஆர்டர் தர போறாங்க. நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க பாய். பாய், நாமளும் இதுல தான் போறோமா? இல்லக்கா, பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. நான் இந்த வண்டியில போறேன். உங்களுக்கு ஆட்டோ புக் பண்ணி தரேன். நீங்க இந்த வண்டியை ஃபாலோ பண்ணி வந்துருங்க. எதுக்கு பாய் ஆட்டோக்கு காசு வேஸ்டா கொடுக்கணும்? நாங்களும் இதுலயே வந்துடுறோமே. இல்லம்மா, சரியா இருக்காதுமா. அதெல்லாம் நல்லதா இருக்கும் பாய். ஜாலியா நாங்களும் சென்னைய வேடிக்கை பார்த்துட்டே வருவோம்ல. அத்தை தான் எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க. என்ன, இந்த சாக்குலயாவது சுத்தி பார்க்கலாமே தான் சொன்னேன். பாத்தீங்களா? ஆமா பாய், இதுலயே போலாம். விடுங்க பாய், இதுலயே போலாம். அக்கா, இல்லக்கா. அட விடுப்பா, அதுக்கு தான் ஆசைப்படுதுங்கல்ல. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேன்ல போவோம், ஜாலியா இருக்கும். சரிக்கா. அக்கா, இந்தாக்கா. என்னது இது? இல்லக்கா, ஆர்டருக்கான மொத்த பணத்தையும் அந்த அம்மா முன்னாடியே அக்கௌண்ட்ல போட்டாங்க. இதுல உங்க 3 பேருக்கும் பெரிய பங்கு இருக்குக்கா. இந்தாங்க புடிங்க. இத அனுவோட கல்யாணத்துக்கு சேர்த்து வைங்க. என்னக்கா பாக்குறீங்க? இந்தாங்க புடிங்க. பாய், சும்மா இருங்க பாய். எங்களுக்கு தான் சம்பளம் கொடுக்குறீங்கல்ல, அப்புறம் என்ன, உள்ள வை. இன்சா அல்லாஹ், உழைக்கிறவங்க வேர்வை காயறதுக்கு முன்னாடியே அவங்க கூலியை கொடுத்துறணும்னு நபிகளே சொல்லியிருக்காருக்கா. அக்கா, இதுல என்னுடைய பங்கு ரொம்ப கம்மி. நான் முழுமையா உரிமை கொண்டாடவே முடியாதுக்கா. ராத்திரி பகலா நீங்க 3 பேரும் தானே இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்கீங்க. இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சது நீங்க தானக்கா. உங்களுக்கு முன்னாடியே இந்த பணத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன். உங்க கையில இதை சேர்த்தாதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். புடிங்கக்கா. பாய், சொன்னா கேளு பாய். சொன்னா கேளுங்க. புடிங்கக்கா, புடிங்க, உள்ள வைங்க. நேரமாச்சு, கிளம்பலாம். வாங்க போலாம். வாங்க.